பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்பதை கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறவருடைய வார்த்தையாவது எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. ஆம் தேவ பிள்ளையே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. அவர் நாட்களில். யார் நாட்களில்? கர்த்தருடைய நாட்களில், நம்மை இரட்சித்த தேவனுடைய நாட்களில், இயேசுவின் நாட்களில். இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். ஆமென். யூதா ரட்சிக்கப்படும். அங்கே இஸ்ரவேல் சுகமாய் தங்கி இருக்குமாம். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பின் அனுபவங்கள் இல்லாதபடிக்கு கடந்து போகிற பல பாதைகள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரத்தில் உங்கள் குடும்பங்களிலே கர்த்தருடைய ரட்சிப்பு உண்டாகும். நீங்கள் செய்கிற காரியங்களிலே கர்த்தருடைய ரட்சிப்பு உண்டாகும். நீங்கள் நடப்பிக்கிற காரியங்களிலே கர்த்தருடைய ரட்சிப்பு கடந்து வரும். எப்பொழுது? அவருடைய நாட்களில். ஆமென். அவருடைய நாட்களில். அவர் நாட்களில் யூதா ரட்சிப்பை கண்டிப்பாய் காணும். ஆம் தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நாட்கள் வரும் பொழுது, ஏற்ற காலங்கள் உண்டாகும்போது ரட்சிப்பை நீ காண்பாய். மனம் உருகி மன கவலையோடு வேதனையோடு என் ரட்சிப்பு எப்பொழுது உண்டாகும், என் கணவருடைய ரட்சிப்பு எப்பொழுது உண்டாகும், என் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு எப்பொழுது உண்டாகும் என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கிறாய். வசனம் சொல்லுகிறது, யூதாவுக்குரிய ரட்சிப்பை அவர் நாளிலே கட்டளையிடுவார். இஸ்ரவேலே, அவன் அங்கே சுகமாய் தங்கி இருக்கும்படி கர்த்தர் செய்வார். இந்த வார்த்தைகளை எடுப்பதற்கு முன்பாக ஒரு குடும்பத்தார் இந்த காலை நேரத்தில் அழைத்தார்கள். அழைக்கும்போது, என்னுடைய மகனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருக்காக ஜெபித்து விட்டேன். ஆண்டவரே, அவர் சுகமாய் இருக்க வேண்டும், அவர் பூரண நலத்தோடு இருக்க வேண்டும். அங்கே மருத்துவருடைய கண்களில் தயவு, கர்த்தருடைய கண்களில் கிருபை உண்டாக வேண்டும் என்று சொல்லி, அப்போ நமக்குள்ளாக ஒரு ஏக்கம் உண்டு. ஐயோ, என் பிள்ளை சுகமாய் தங்கியிருக்க வேண்டுமே, என் குடும்பத்தில் கர்த்தருடைய சுகம் வேண்டுமே, என் குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாக வேண்டுமே. கர்த்தர் இன்றைக்கு கட்டளையிடுகிறார், அவர் நாட்களில், கர்த்தருடைய நாட்களில், ஏற்ற வேளையில், ஏற்ற நேரங்களில், ஏற்ற காலங்களில் யூதாவே ரட்சிப்பை நீ காண்பாய். யூதாவே, உன் குடும்பங்களில் ரட்சிப்பை காண்பாய். நீ கையிட்டு செய்கிற காரியங்களிலே ரட்சிப்பை காண்பாய். அதோடு கர்த்தர் விடுகிறவர் அல்ல. இஸ்ரவேல் அங்கே சுகமாய் வாசம் பண்ணத்தக்கதாக, இஸ்ரவேலே, நீ சுகமாய் குடியிருக்கத்தக்கதாக. எப்படி? குழப்பத்திலிருந்து கொண்டிருக்கிறாய், குழப்பத்திலிருந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், உன் குழப்பம் நீங்கி, உன்னுடைய மனக்குழப்பங்கள் விலகி நீ சுகமாயிருப்பாய். நீ சுகமாயிருப்பாய். உன் உள்ளத்திற்குள்ளே சுகம், உன் மனதிலே சுகம், உன் சிந்தையிலே சுகம். தேவன் சுகத்தை தந்து, தேவன் உன்னை சுகமாய் தங்க பண்ணி, மற்றவருடைய பார்வைகளுக்கு முன்பாக, மற்ற ஜனங்களுக்கு முன்பாக, நீங்கள் போய் வருகிற இடங்களில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை சுகமாய் தங்க பண்ண, ஆசீர்வாதமாய் தங்க பண்ண அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டோம்டைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யூதா ரட்சிப்பை காண்பதாக, இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், சுகமாய் தங்கியிருக்க செய்யும்படியாய் என் தேவனின் கிருபை பாராட்டுவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையானவைகளை செய்யும் இந்த நாட்களிலே அந்த ரட்சிப்பையும் சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, உன் வாழ்க்கையில் நான் உன்னை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன். யூதாவே, உன் குடும்பங்களில் ரட்சிப்பை நான் காண செய்வேன். நீ தேவனுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுவாய். அவருடைய நாட்கள் வரும் பொழுது
அவருடைய காலங்கள் உண்டாகும்போது, ஏற்ற வேளை வரும்பொழுது, ஏற்ற நேரத்தை கர்த்தர் கட்டளையிடும்போது, வாழ்க்கையில் கர்த்தருடைய சுகத்தை நீ காண்கிறதை உன்னுடைய கண்கள் காணும். நீ தேவனை மகிமைப்படுத்துவாய். God bless you. God bless you. God bless you.